Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel. So இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் கோல்ட் செயின் க்ளீன் எப்படி பண்றதுன்னு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீட்லயே நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து எப்பவுமே நியூவா இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போது அந்த செயினை அதில் போட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம், நான் செயின் தண்ணியில் போட்டுட்டேன். ரொம்ப நேரம் எல்லாம் பாயில் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் பார்க்கலாம் பபுள்ஸ் வருது இல்லையா, அது வந்து சால்ட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போது அந்த செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுல் டூத் பேஸ்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு ஓல்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பவுலில் டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்களா போதும். இதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், தண்ணி வந்து கூல் ஆகிடுச்சு. செயின் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் நல்லா அது கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுங்க. அதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் அப்படியே லிட் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரஷ்ஷில் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதுங்க. உங்கள் செயின் வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த ரேஷஸ் இல்லைன்னா வந்து இச்சிங், அதாவது என்ன சொல்கிறது, அரிப்பு இருக்காது ஸ்கின்ல. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற திங்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும், ஓல்ட் செயினுக்கும் நியூ செயினுக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஸோ நான் நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போது ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் புதுசாக ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ப்ராசஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து செயின் வந்து உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், செயின் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எந்த ஆர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதே ப்ராசஸில் க்ளீன் பண்ணலாம். பர்டிகுலராக வேறு ரிங்ஸு இல்லைனா வந்து பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹேசல் ஃப்ரீ, வீட்லேயே ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஜுவல்லரி வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னோடய செயின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ அல்லது vlog இல்லைன்னா குக்கிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Neelu's Tamil Kitchen. Thanks for watching.